ஸ்ரீ குருபியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. கர்மமும் பக்தியுங்கிற டாப்பிக்கில் சங்கரர் சொன்ன ஸ்லோகம், அவர் விதேக முக்தி அடையிற நேரத்தில் சொன்னக்கூடிய ஸ்லோகம் சோபான பஞ்சகம்னு பார்த்தோம் நேற்று. இல்லையா? அந்த வேதம் சொல்லியிருக்கப்படி நம்ம கர்மானுஷ்டானங்களை பண்ணு, ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு கடைசியில் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். ஏன்னா அந்த வேதம் அந்த அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உபதேசங்கள்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்றதுனால தான் கர்மானுஷ்டானங்களை பண்ணு, அதுவே பூஜை அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இந்த வேதம் விதித்தபடி, அந்த வேதத்தில் சொல்லியிருக்கப்படி கர்மத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணக்கூடியவா இன்றைக்கும் இருக்கா, நடந்துட்டுருக்கு. அதனால தான் மழையெல்லாம் நல்லபடியாக பெஞ்சுட்டுருக்கு. இது ஒரு பக்கம், கர்ம அனுஷ்டானங்களில் அந்த வேதம் விதித்தபடி ஃபாலோ பண்ணுறது. இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா பூஜை, உற்சவம், பஜனை அப்படின்னு ஒரு சாரார் பண்ணிட்டு வரா. ஸோ இந்த பூஜை, உற்சவம், பஜனை எல்லாம் பண்ணுறவா என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த கர்மானுஷ்டானங்கள் பண்ணுறவாளை பார்த்து சொல்கிறா, நீ எத்தனை கர்மாக்கள் பண்ணுறீங்களே என்ன யூஸு? பக்தி பரவசத்தோட ஒரு பஜனையோ ஒரு பூஜையோ நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே, இதனால் என்ன யூஸு அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு திங்க் பண்ணுறான். யார்? இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பஜனையெல்லாம் பண்ணக்கூடியவா ஒரு சாரார். இந்த கர்மத்தை பண்ணக்கூடிய, வேதம் சொல்லியிருக்கபடி கர்மானுஷ்டானங்களை விதிபடி பண்ணக்கூடிய அவ என்ன சொல்றா, இந்த பஜனை பூஜைலாம் பண்றவாளை பார்த்து, செய்ய வேண்டிய கர்மத்துல ஸ்ரத்தை இல்லை, சும்மா ஆடம்பரமா மணி அடிக்கிறேன் பேர் வழின்னு, தாளம் போடுறேன்னு, எதையோ பஜனை பண்றேன்னு பேர் வழின்னு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவளை லோவா திங்க் பண்றான். அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்டிங்கே அதான் கொடுத்துருக்கா, கர்மமும் பக்தியும். ஒரு பக்கம் கர்மத்தை மட்டும் பண்ணக்கூடியவா, அவள் அந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண மாட்டாள். இன்னொரு பக்கம் பூஜை புனஸ்காரம் தான் பண்ணிட்டு இருக்கிறவா, அவள் கர்மத்தை பண்ணுறா, கர்மங்கள் வேதம் சொல்லியிருக்கக்கூடிய கர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கிறாளா இல்லையான்னு தெரியல. ஸோ அவளை லோவாக நினைக்கிறா, இவாளை லோவாக நினைக்கிறா. நாங்கள் தான் பகவான் அடைய போகிறோம்னு இவா சொல்கிறா, நாங்கள் தான் பகவான் அடைய போகிறோம்னு சொல்கிறா. ஆனால் ஆச்சாரியாள் இந்த சோபான பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கர்மத்தையே பூஜையாக பண்ணுன்னு சொல்கிறார். வேதங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கர்ம அனுஷ்டானங்களையே பூஜையாக பண்ணு, கர்மங்கள் பண்ணு, அப்போ கடவுள் ஒன்றா மறக்க மாட்டார். அதாவது கர்ம அனுஷ்டானங்களை நம்ம பண்ணக்கூடிய, இப்போ கர்ம அனுஷ்டானங்கள்லாம் என்ன? சந்தியாவதனம் பண்ணுறது, வாசலில் கோலம் போடுறது, இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய கர்ம அனுஷ்டானங்களை எல்லாருக்கும் அன்பு செலுத்து, பெரியவாளுக்கு மரியாதை கொடு, பெரியவாளோட சுசுரூஷை பண்ணு, இப்படிப்பட்ட கர்ம அனுஷ்டானங்களை ஈஸ்வர அனுசரணையாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்கிறார் பகவத் பாதாள். ஸோ கர்மங்களை மட்டும் பண்ணிட்டு, நான் கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், சந்தியாவதனம் பண்ணுறேன், திருக்காலமும் சந்தியாவதனம் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், ஆனால் அந்த சந்தியாவதனத்தை ஒரு ஸ்ரத்தை இல்லாமல், ஒரு பற்றுதல் இல்லாமல் கடனழவேன்னு பண்ணினா அதுக்கும் பலன் கிடையாது கர்மானுஷ்டானங்கள். அதே மாதிரி இந்த பஜனை பூஜைகளையும் எல்லாரும் பஜனை பண்ணுறேன், நான் அந்த கை தட்டுறேன் அப்படின்னு ராமா கிருஷ்ணா கோவிந்தா ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணால் அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்போது ஒரு சாதாரண மக்களான நாம் ஒரு கர்மம் அனுஷ்டானங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் நானுன்னு பண்ணேன். இப்போது நாரதர் எப்போ பாரு நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கார். நான் தான் நாராயணனுடைய பக்தன் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் தலகணம் ஏறிடுது. பகவான்கிட்ட போய், நான் தானே உங்களுக்கு சிறந்த பக்தன், நீ இல்லைப்பா, பூலோகத்தில் ஒரு ஃபார்மர் இருக்கான், ஒரு விவசாயி இருக்கான், அவன்தான். உடனே நாரதருக்கு கோபம் வந்துடுது. உடனே பூலோகத்துக்கு வரார், அந்த விவசாயியை பார்க்குறார், அவனுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டு இருக்கார். காலையில் எழுந்திருக்கிறான், 6 மணிக்கு கஞ்சியோ ஏதோ குடிச்சிட்டு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய வேலையை பண்ண போகிறான். பக்தி ஸ்ரத்தையோட வேலையை செய்கிறான். மத்தியானம் வரான், சாப்பிட்றான், நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கழனிக்கு போயிடலாம்.
மறுபடியும் அங்கே பக்தி ஸ்ரத்தையாக தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஸ்ரத்தையாக பண்ணிட்டு மறுபடியும் வரான். வந்து நாராயணான்னு படுத்துடுறான். ஒரு நாளில் 3 தடவை தான் நாராயணா சொல்கிறான். கர்ம ஸ்ரத்தையோட தன்னுடைய கர்ம அனுஷ்டானங்களை பண்ணுறான். இவன் எப்படி ஒரு பக்தனாக முடியும்? நாரதருக்கு கோபம் வந்துடுது. என்ன ஆறுது? நாளைய தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.